என்பர்களே, ரிஷபராசி என்பர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுதுங்க. ரிஷபராசிக்காரெல்லாம் இங்கே கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த டைமில் கட்டிவிடுங்க. இல்லைனா அது உங்களை இழுத்துகிட்டே போகிறதுக்கான காலகட்டமாகவும் வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. ஸோ கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் இன்னும் 3 விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது. அது எது அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் ரிஷபராசிகள் குழம்பிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள். அது பண்ணல, இது பண்ணல, குடும்பத்தில் அது பண்ணல, அவங்க இது செய்யலை, இவங்க அது செய்யலை அப்படின்னு நீங்கள் வந்து குழம்பிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் என்ன இப்போ பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத மைண்டில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தொழிலுக்காகட்டும், உங்களுடைய குடும்பத்திற்காகட்டும் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத மைண்டில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களை ஏளனமாக நினைப்பவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்டுவதற்கு துடிக்க ஆரம்பிச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் இருந்தே. ஏன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தினால பல கஷ்டங்கள் பட்ட ராசி இந்த ரிஷபராசி. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குனே வேலை செஞ்சு அப்படியே ஓடா தேஞ்ச ராசி இந்த ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னாவே அவன் இழிச்சவாயன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த குடும்பத்தில் பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செலவுகளும் இவன் தான் பண்ணுவான். ஃப்ரெண்டு கேட்டகரியில் இருந்தால் அவங்களுக்கும் இவன் தான் செலவு பண்ணுவான். அதே போல் ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அவர்கள் மூலமாகவே அதை செய்யணும், இதை செய்யணும் ரொம்ப வச்சு செஞ்சிட்ருப்பாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றம் இருந்துச்சு அப்படின்னா தடங்கள் இல்லாமல் இது வரைக்கும் நடந்திருக்காது. கல்யாணம், குடும்பம், குழந்தை இந்த மாதிரி விஷயத்துலையும் சின்ன தடங்கள் ஏற்பட்டு தான் இவங்களுக்கு வந்து நன்மை நடக்கும். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே கடவுள் துணை உண்டு. அதனால் நீண்ட ஆயுள் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, குழந்தை செல்வங்கள் உண்டு, திருமணமும் கண்டிப்பாக கைகூடி வரும். திருமணத்தின் மூலமாக பல நன்மைகள் உண்டு. திருமணத்தின் மூலமாக ஆண் குழந்தை அதிகமாக பிறப்பதற்கு அதிக விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் உண்டு. அதே போல் பெண் குழந்தைகள் 30% வந்து இந்த ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பிறக்கும். ஆண் குழந்தைகள் 70% இந்த காலகட்டத்தில் பிறக்கும். அதாவது இந்த 1 மாத காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதே போல் இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரக பயிற்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. கிரக பயிற்சி வந்து இந்த ராசியினுடைய பலனோட அதிகமாக செயல்படும். நட்சத்திரம் உங்களோட பண்பு நலன்கள் குறிக்கும். ராசியினுடைய மூமெண்ட்ஸு உங்களுடைய ஓவரால் கிரக பயிற்சியை குறிக்கும். இந்த கிரக பயிற்சி உங்களுக்கு அடுத்து என்ன நடக்கணும் அப்படிங்கிறத அட்டவணை போட்டு ஷெட்யூல் போட்டு கொடுத்துரும். ஸோ இதில் மற்ற ராசிகளும் சேர்ந்து உங்களோட விளையாடுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சேஞ்சஸ் தெரியும். அதனால தான் ரிஷபராசிக்கு சொல்லக்கூடிய பலன்கள் நிறைய பேருக்கு முழுசாக பலிக்கிறது இல்லை. உள்ள நிறைய கேட்டகரி இருக்குல்ல, அவங்களெலாம் ஒவ்வொன்று இப்போ ராசிக்கு மட்டுமே இதெல்லாம் செஞ்சுட்டா அப்போ கிரகம் இருக்குல்ல, அதுக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்குல்ல, நட்சத்திரம் இருக்குல்ல, அதுக்கு ஏதாவது ஒரு பண்பு நலன் இருக்குல்ல, அவங்கள தூண்டி விடணுமில்ல. அதே போல் தசாபுத்தி இருக்குல்ல, அது உங்களை வேறு ஏதாவது உங்களுக்கு வைப் பண்ணி விட்டே இருக்கணும்ல, சார்ஜ் ஏற்றி விட்டே இருக்கணும்ல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டிய ஒரு 3 விஷயம், பண்ணவே கூடாத எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு 3 விஷயம், இதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க. தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டத்தை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அப்புறமேட்டு நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கண்டிப்பாக வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க. நீங்கள் வந்து ஏதாவது லோக்கல்லே பார்க்குறதுனால பாருங்கள். ஏன்னா இது கீழே கொடுத்துருக்க நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். அது வெயிட் பண்ணி தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் கொடுத்து தான் பார்ப்பாங்க. ஸோ ஒரு விவிஐபி ஜோதிடர் தான். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறவங்க மட்டும் பாருங்கள். வெளிநாட்டு வாழ் நண்பர்களுக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் ஃபோன் மூலமாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஒரு டைம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா விடவே மாட்டீங்க. ரெகுலராக அப்படியே அப்டேட்டாக கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு மட்டும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஃபேமிலிக்கே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் விருப்பவர்கள் மட்டும் தயவு செய்து கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட்டில் வெயிட் பண்ணி பார்க்குறவங்க மட்டும் ஃபோன் பண்ணுங்கள். இந்த ராசிக்காரர்கள் இன்னொரு விஷயத்தை மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தசாபுத்தி காலகட்டத்தில் நீங்கள் செய்ய துடிக்கக்கூடிய 3 விஷயத்தை நான் சொல்கிறேன். உங்களை துடிக்க வைக்கும், உங்களை செய்ய தூண்டணும்னு வைக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய தொழிலை தொடங்கியே ஆகணும் அப்படின்னு உங்களை ஆர்வத்தை தூண்டியிருக்கும். வேலைக்கு போகிறவன கூட வேலையில் ஒரு மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி விட்டே இருக்கும். அது வேறு ஒரு ஆளால் தான் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாதவங்க 2வது குடும்பத்தில் சின்ன இது அப்படியே டென்ஷன் பண்ணி விட்டே இருக்கும். அந்த வேலைக்கு போய்ட்டதே பெட்டராக இருக்குதுப்பா, குடும்பத்தில் இப்படி டென்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து தோண வைக்கும். 3வது கேட்டகரி ஒன்று, இது 2க்குமே பண்ண விடாமல் உங்களை சோம்பேறித்தனம் பண்ண வைக்கும். உட்காந்த இடத்துலேருந்து கூட எந்திரிச்சு போய் அந்த பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, அப்புறமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை தோண வைக்கும். அந்த 3 விஷயத்தையும் தூக்கி தூர போட்டுருங்க. குடும்பத்தை நல்லா பார்க்க ஆரம்பிங்க, குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்க ஆரம்பிங்க. அதே போல் தொழிலில் நல்ல ஒரு ஆர்வத்தை காட்டி தொழிலில் லாபம் எடுக்க ஆரம்பிங்க இன்னைத்து காலகட்டத்திலேருந்து. அதே போல் சோம்பேறித்தனத்தை தூக்கி தூர போட்டு புத்துணர்ச்சியோடு செயல்படுங்க. இன்னையிலேருந்து புத்துணர்ச்சியோடு இருக்கணும் செயல்படுங்க. இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் சரி பண்ணீங்க அப்படின்னா தொழில் ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, வருமான ரீதியாகவும் சரி, நீங்கள் தான் டாப் டக்கர். நாம் தான் அதில் கிங்காக இருப்போம். அதே போல் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்கள்.
துர்க்கை அம்மன் வழிபாடுங்கிறது எங்கே? எல்லா கோயிலுக்கும் போய் சுற்றி வரும்போது கோவிலினுடைய லெஃப்ட் சைடில் துர்க்கை அம்மன் இருப்பாங்க. மிகப்பெரிய அம்மன், நிறையா பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். ராஜாக்களே வந்து கோயிலை சுற்றி வரும்போது இந்த அம்மனை வணங்கிட்டு தான் போவாங்க மெயினாக. அது வந்து ஒரு ரகசிய பாதை மாதிரி. போருக்கு போகக்கூடிய ராஜா சுற்றி வரும்போது இந்தாண்ட தட்சிணாமூர்த்தி வழிபாடு தடைகளை நீக்கிட்டு அந்தாண்ட போயிட்டு ஒவ்வொரு தெய்வமாக வழிபட்டுட்டு துர்க்கை அம்மன் வழிபடுவாங்க. துர்க்கை அம்மன் வழிபடும் போது பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். நீண்ட ஆயுள் உண்டு, உடல் ஆரோக்கியம் உண்டு. கடவுள் எப்பவுமே துணையாக வந்து நிற்பாங்க. ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கும் அது வந்து பொருந்தும். ரிஷபராசிக்காரர்கள் எப்போவுமே ஒரு கோபமாக இருக்கக்கூடிய ஒரு அம்மனை வந்து எப்பவுமே நீங்கள் பிடிச்சிக்கணும். காளி தெய்வம் அல்லது துர்க்கை அம்மன் இந்த மாதிரி தெய்வத்தை நீங்கள் வந்து எப்பவுமே பிடிச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா என்றைக்காக இருந்தாலும் அந்த தெய்வம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு பவரை கொடுத்து நம்மளை வந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். கடவுள் எப்பவுமே நம்மளுக்கு துணையாகவே வந்து நிற்கும். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இதுதான். ஸோ எப்போவுமே இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செயல்படுங்கள். அதற்கு தகுந்தாற் போல் கடவுள் நமக்கு அள்ளி தருவாங்க. அள்ளி தரக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்தி கொண்டு வரணும். அதையும் நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேங்க. ஒரே ஒரு விஷயந்தான், இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு 2-3 பேர் உங்களை திட்டுறாங்க, சண்டை போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அமைதியாக இருங்க. தேவையில்லாத ஒரு 3வது பர்சன் வந்து உங்கள்கிட்ட சண்டை போடுறான், ரோட்டில் போயிருக்கும் எவனோ ஒருத்தன் கத்துறான் சண்டை போடுறான் அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் எவனோ ஒருத்தன் பண்ணுறதுக்கு எவனோ ஒருத்தன் திட்டு வாங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எவனோ பண்ணுற தப்புக்கு உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. நீங்கள் தயவு செஞ்சு அந்த இடத்துல எதுவுமே பேசாதீங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. உங்களுக்கான காலம் நேரம் வருவரை அமைதியாக இருங்க. அது ஒரு நாளாக இருக்கலாம், 2 நாளாக இருக்கலாம், ஒரு வாரமாக கூட இருக்கலாம். உங்களை கேஸுக்கு கூட கூட்டு போயிட்டு வரும். அதனால் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் உண்டு. இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ஒரு உச்சக்கட்ட ஒரு ராசி ரிஷபராசிங்கிறது. துர்க்கை அம்மனினுடைய அருள் பெற்ற ராசி. இந்த ராசிக்காரங்க எதை தொட்டாலும் இனிமேல் வளர்ச்சி தான் உண்டு. ஏன்னா இந்த ராசிக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 15 to 17 வருஷம் கரெக்டாக கணக்கு போட்டு பார்த்தோம்னா, ரொம்ப வயசானவங்களாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா தெரியும். 15 to 17 வருஷமாக இவங்க படாத கஷ்டமே கிடையாது. அந்த 17 வருஷத்தில் தொழிலில், கடனில், நிறையா விஷயத்தில் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படின்னா, மன ரீதியாகவும் உங்களுடைய தாய் தந்தை ரீதியாகவும் நீங்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதுலேயும் உங்களோட தாய் வழியினாலும் நீங்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஒரு சிலருக்கு தந்தை வழியினால் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி கஷ்டப்பட்ட உங்களுக்கு சகோதர சகோதரி மூலமாகவும் பெரிய ஒரு அரவணைப்பு கிடச்சிருக்காது. இவங்களாவது இது சரி பண்ணுவாங்களா, அவங்களாவது இது சரி பண்ணுவாங்களா, அப்படி தான் வந்து உங்களை மைண்ட் வந்து கொலாப்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நட்புக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் துணையாக இருக்கும். அந்த நட்பு துணையாக இருந்தாலும் அதில் ஒருத்தன் உங்களுக்கு துரோகியாக நிற்பான். இதுதான் உங்களோட ஷெட்யூல் பிளானாக இருக்கும். இது நடந்திருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பார்த்து விடுங்க. பணம் அப்படின்னு கேட்டு போகும்போது உங்களுக்கு வந்து கை விரிப்பானுங்க. ஆனால் உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டோம் இன்றைக்கி உங்களுக்கு மேலே நின்றுட்டுருப்பான். அவன் உங்களை பார்த்து ஏளனமாக நினைப்பான். நீ என்னடா காசுன்னு வந்துட்டு கேட்டுட்டுருக்குற அப்படிங்கிற மாதிரி நினைப்பான். ஆனால் உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டோம் அப்படிங்கிறத அவன் மறந்துருப்பான். சில விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்து வளர்ந்த கற்றுக்குட்டி எல்லாமே உங்கள்கிட்டயே கொஞ்சம் அப்படியே பெருசாக முட்டிக்கிட்டு நிற்கும். ஏன்டா இவன்லாம் ஏன்ட்ட சும்மா குப்பை பொறுக்கிட்டு இருந்தோம்டா, இவன் என்னடா ஏன்ட்ட சமமாக நின்று பேசுகிறான் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் தோணும். கொஞ்சம் நிதானம் இந்த காலத்தில், கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் பொறுமை. இந்த காலத்தில் மட்டும் இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய சாப விமோச்சனம் உண்டு. தொழில் வெற்றி, கல்வி வெற்றி, திருமண வாய்ப்பு கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு உண்டு. குழந்தைக்கான பாக்கியம் உண்டு. இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உண்டு. குழந்தைக்கான பாக்கியம்லாம் வேணும் அப்படின்னா இன்னொரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முருகர் கோயிலுக்கு வணங்கிட்டு வாங்க. முருகர் கோயில் பழனிக்கு போயிருந்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லது. மேல்மலைன்னு இருக்கும். மேல்மலைன்னு கோயில் தெரியும்னு நினைக்கிறேன், அங்காள பரமேஸ்வரம்மன் கோயில். அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்பு கிடைக்க ஆரம்பிக்கும். அது நிறைய பேர் தெரியறதில்ல. திருவண்ணாமலை, மேல்மலையனூர், பழனி 3 கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, ரொம்பவே நல்லது. திருமண விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. திருமணம் ஆனவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சின்ன சின்ன சலசலப்புகளுக்கு கூட நீங்கள் வார்த்தை விடாதீங்க. தயவு செய்து அந்த இடத்துல கண்ட்ரோலாக இருங்க. அப்படி ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா காலைல விழுந்து கூட உங்கள் ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ காலைல விழுந்து கூட திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் ஆலயத்துக்கு போய்ட்டு வாங்க. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. சேலம் நாமக்கல் சென்ட்ரலில் இருக்குது திருச்செங்கோடு. அந்த கோயிலோட சிறப்புலாம் பயங்கரமாக இருக்கும். வெள்ளை நவபாசானத்தால் செஞ்சது, வெள்ளை தசபாசானத்தால் செஞ்ச கோயில். அந்த அர்த்தநாரீஸ்வரர் வந்து அந்த பாசானத்தாலே செஞ்சுருப்பாங்க. இந்த பக்கம் சிவனும் அந்த பக்கம் சக்தி இருப்பாங்க. கொலுசு போட்டுட்டு இருக்கும். ஒரு காலில் மட்டும் பூஜை பண்ணுவோம். அந்த ஒரு காலில் இருக்கிற கொலுசு மட்டும் காட்டுவாங்க. அன்னையும் அம்மையும் அங்கே தான், அன்னையும் அப்பனும் அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதே கோயிலில் இன்னொரு இடத்துல செங்குட்டு வேலவர் அப்படின்னு முருகர் ஆலயம் இருக்கும். இந்த கையில் ஒரு லெஃப்ட் ஹேண்டில் கோழி இருக்கிற மாதிரி, சேவல் இருக்கிற மாதிரி இருக்கும். முகம் 2 சாமியுமே தெரியாது. அர்த்தநாரீஸ்வரருக்கும் முகத்தை நீங்கள் தெரியாது. முகம் வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி அப்படியே முழுகின மாதிரி இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இந்தாண்ட முருகர் கோயிலுக்கு அதேமாதிரி சாஃப்டாக இருக்கும். 2 அவ்வளோ அற்புதமான தெய்வம், சக்தி வாய்ந்த தெய்வம். அதே கோவிலில் மேலே கொஞ்சோண்டு மலை மேலே உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கும்.
இப்போ 4 பேர் வந்துட்டாங்களா, சிவனும் சக்தியும் விநாயகரும் முருகரும் 4 பேரும் குடியிருக்கிற ஒரு குடும்பம் எந்த இடத்துல இருக்குது? திருச்செங்கோடில் அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் போய் வழிபட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய நன்மை நடக்கும். சாப விமோச்சனம். குடும்பத்தில் பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். குடும்ப சமேதராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோலத்தில் அந்த இடத்துல சிவனும் பார்வதியும் முருகரும் விநாயகரும் காட்சி கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்கு போய் வழிபட்டு வாங்க. திருமணம் ஆனவரெலாம் சண்டை நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மாலை கொடுப்பாங்க, போய் மாலை மாற்றிட்டு வாங்க. ரொம்ப நல்லது. பிரச்சனைகளே இருக்காது திருமண வாழ்க்கையில். அவ்வளோ அருமையாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது கருத்துக்கள் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் பல நன்மைகள் அந்த இடத்துல இருக்குது. அந்த கோயிலுக்கு போய் கண்டிப்பாக வழிபட்டு வாங்க. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இது வேறு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேச தெரியும். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.